இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கு இதுக்கு அவ்வளவு பணம் தேவைனா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல. எமர்ஜென்சினா அம்மா கிட்ட கேட்டுக்கலாம்ல. ஐயோ, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. வயித்துல இருக்கிற என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன். நிறுத்து. எதுக்கு இந்த அனாவசிய வேலையெல்லாம் பண்ற? எதுவா இருந்தாலும் ஓபனா பேசு. வயித்துல இருக்கிற புள்ள மேல சத்தியம் அது இதுன்னு அதெல்லாம் தப்பு. செய்யாத. ஏன் தேவி இவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை பண்ண? உனக்கு இதுக்கு அவ்வளவு பணம்? ஐயோ, உங்க சொந்த பொண்டாட்டிய நம்ப மாட்டேங்கிறீங்களே அபி. ஏன் எல்லாருமே சேர்ந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்க யாருக்குமே மனசாட்சி இல்லையா? சத்யா, எது பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பார்த்து பேசு. சத்யா, சேட்டு கொண்டு வந்ததுதான் ஒரிஜினல் நகைன்னு உரசி பார்த்தாச்சு. அப்புறம் நீ ஏன் இன்னும் குருட்டாம்போக்குல தேவிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமோ தில்லுமுள்ள நடந்திருக்கு அர்ஜுன். இவங்க அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. அது உனக்கு எப்படி தெரியும்? சில மூஞ்சிங்கள் எல்லாம் பார்த்தாலே அவங்க எப்படின்னு தெரியும். எதுல அப்பாவி கலை ஓடுது, எதுல திருட்டு கலை ஓடுதுன்னு. என்னடி யார சொல்ற இப்போ உன்ன? சுபத்ரா இரு, இங்க ஏதோ சதி நடக்குது அத்தை. இந்த சேட்ஜி பொய் சொல்றாரு. போதும், நிறுத்து சத்யா. அத நான் தான் முடிவு பண்ணணும். இவன் ஏமா இப்படி பண்ணா? அப்படி என்ன பணம் தேவை இவளுக்கு? குடும்ப மானத்தை மொத்தமா வாங்கிட்டா. சேட்ஜி மேடம், இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்க பேசிக்கிறோம். எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு கணக்கு பார்த்து சொல்லுங்க. பணம் உங்களை வந்து சேர்ந்துரும். சரிங்க மேடம். தேவி, எதுக்கு சேட்டு கடைக்கு போய் அம்மா உனக்கு முத ஆசையா போட்ட நகையை வித்து அந்த பணத்தை வாங்கி இவ்வளவு சீப்பா நடந்துகிட்ட? அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டல்ல. என் அம்மா கிட்ட உண்மையை ஒத்துக்கோ. அவங்க உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவங்க பெருந்தன்மையை மன்னிச்சு விட்டுருவாங்க. அது அவங்க குணம் தேவி. அன்னிக்கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளுடி. கேளு. எதுக்கு எல்லாருமே சேர்ந்து அவங்களை கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? அவங்க எதுக்காக அத்தை போட்ட செயினை எடுத்து வித்து பணம் வாங்கணும்? அவங்களுக்கு அப்படி ஒரு பெரிய செலவு என்ன வந்துச்சு? சத்யா, அதத்தான் அபி திரும்ப கேக்குறான். அவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அர்ஜுன், அவங்களுக்கு எதுக்கு அர்ஜுன் பணம்? எதுக்குன்னா அதுக்காக தானே அவ இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. வசதியான வீட்டு புள்ளைய அவ வளைச்சு போட்டது எதுக்காக? இந்த காசு பணம் இந்த சொத்துக்காக தானே. இத வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத புள்ள கூட கேட்டா சொல்லும். நீ எதுக்கு இந்த ரகசியத்தை அவளுக்காக அப்படியே முழுங்குற? அவ பணத்தை அடிக்க ஆரம்பிச்சுட்டா சத்யா. ஐயோ, சத்தியமா நான் பணம் காசு சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு இங்க வரல. என் நிஜமான சொத்து இதோ என் அபியும் என் வயித்துல வளர்ற அவர் குழந்தையும் தான். எனக்கு ஒரு எதுவுமே வேண்டாம். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நீங்க கொஞ்சம் அழாம இருங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் இவங்கள நம்புங்க. அவங்க நகைய வித்திருக்க மாட்டாங்க. வயித்துல 3 மாசம் இருக்கிற கர்ப்பிணிய இப்படி அழ வச்சு எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சுபத்ரா, சத்யா சொல்றதுதான் கரெக்ட். என்ன நீ சத்யா சொல்றது கரெக்டா? அப்போ அந்த தேவி நகையை விக்கலையா? ஏய், நான் அத சொல்லல. தேவி 3 மாசம் கர்ப்பம்னு சொன்னால நான் அத சொன்னேன். ஒரு கர்ப்பிணி பொண்ண அழ வச்ச பாவம் நமக்கு வேண்டாம் அபி. அதான் தேவி வித்த ஒரிஜினல் நகை இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சே. சேட்டுக்கும் நான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் இந்த விஷயத்தை இதோட முடிங்கப்பா. அபி, தேவிய கூட்டிட்டு ரூமுக்கு போப்பா. மா, நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறீங்க. ஆனா உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம எடுத்ததுக்கெல்லாம் உங்களை குத்தம் சொல்லி சில பேர் உங்க நெஞ்சில ஈட்டியை வச்சு குத்துறாங்கம்மா. விட்ரா. இது வைரம் பாஞ்ச நெஞ்சிடா. ஈட்டி குத்துனா ஈட்டி தான் முறிஞ்சு போகும். எனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் தீர்ப்பு சொல்லிட்டேன்ல. எல்லாரும் போங்க. அத்தை, உங்க தீர்ப்புல தான் தப்பு இருக்கு. சத்யா, இதான் உன் லிமிட். இங்க என்ன நடந்ததுன்னு நாங்க எல்லாருமே பார்த்தோம். இதே மீறி நீ ஏன் அம்மா கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? இல்ல அர்ஜுன், நான் Will you shut up? தேவிமா,
இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாதம்மா. நீ இந்த குடும்பத்துல வாழ வந்த பொண்ணு. செல்வநாயகியோட பிரஸ்டீஜ், குடும்ப கௌரவம் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு தெரியாது. இனிமே உனக்கு பணம் வேணும்னா அபிகிட்ட கேளு. ஒருவேளை அவன்கிட்ட கேட்க பயமா இருந்தா என்கிட்ட வந்து நேரடியா கேளு. இப்படி சீப்பா நடந்து இந்த குடும்ப மானத்தை காப்பாத்த வந்த நீயே அதை ஏலம் போட்டுடாத. அது குடும்பத்துக்கு ஒத்து வராதுமா. நான் எதுவுமே செய்யல. சரி சரி போ, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அபி, அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு அட்வைஸ் பண்ணு. வா தேவி. சுபத்ரா, அண்ணி நீ போய் உன் வேலையை பாரு. சத்யா, மேல வா. என்ன பாப்பா நடக்குதுங்க? அது ஒரிஜினல் நகை தானே? இல்லக்கா, தேவி அக்கா போட்டிருந்தது டூப்ளிகேட் நகை தான். சேட்டு கொண்டு வந்ததுதான் ஒரிஜினல் நகை. ஐயோ, என்ன பாப்பா சொல்ற? அப்போ நிஜமாவே செல்வநாயகி போட்ட ஒரிஜினல் நகைய தேவி பாப்பா கொண்டு போய் சேட்டு கடையில வச்சிடுச்சா? இல்லக்கா, தேவி அக்கா கழுத்துல செல்வநாயகி போட்ட நகையே டூப்ளிகேட் தான். ஆனா ஒரிஜினல் நகைய சேட்டு கிட்ட கொடுத்து இப்படி நாடகம் பண்ண சொல்லிருக்காங்க. தேவி அக்கா சேட்டு கடைக்கும் போகல, நகையையும் விக்கல. ஐயோ, இவ்ளோ பெரிய திலாலங்கடி வேலையா செல்வநாயகி செஞ்சிருக்காங்க? ரொம்ப சாதுரியமா செல்வநாயகி காய நகர்த்தி எனக்கு செக் வச்சுட்டாங்க. நானே இதை எதிர்பார்க்கல. இப்ப என்ன பாப்பா பண்ண போற? இந்த சண்டை முடியல. செல்வநாயகி எனக்கு வச்சது செக் தான். செக்மேட் இல்ல. அத நான் அவங்களுக்கு வைக்கிறேன். நீ கைய கொடுங்க, கைய கொடுங்க. ஐயோ, சூப்பர் சூப்பர், அசத்திட்டீங்க நீ. போதும் போதும் விடு. பண்ணி, எனக்கு சந்தோஷம் அப்படியே தாங்கல. ஒரு தங்க சங்கிலிய போட்டு இவ்ளோ பெரிய இரும்பு சங்கிலி அந்த தேவி கழுத்துல மாட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பெரிய டிராமா பண்ணி அந்த தேவிய எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு தோலை உரிச்சு எடுத்தீங்க பாருங்க. அப்பா, ஒவ்வொரு அடியும் அப்படியே இடி மாதிரில அந்த தேவி மேல விழுந்துச்சு. அப்படியே சத்யாவே வெலவெலத்து போயில நின்னுட்டா. ஆமா, அவளே ஷாக் ஆயிட்டா. அவளால எதுவுமே பேச முடியல. அபி மனசுல தேவி மேல சந்தேகம் ஆழமா வந்துடுச்சு. அர்ஜுன் கூட தேவிய ஒரு ஃப்ராடுன்னு நம்ப ஆரம்பிச்சுட்டான். நீ எவ்ளோ பெரிய ஸ்கெட்ச் போட்டு என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா. அவளை நான் சும்மா விடுவேன் நினைச்சியா சுபத்ரா? இது ஆரம்பம் தான். அவளை நிர்மூலமாக்காம விட மாட்டேன்.